நான் நீதிபதி ஆனதுக்கப்புறம் முக்கியமாக என்னுடைய பொறுப்பில் இருக்கும்போது எந்த ஒரு மனுஷங்களுக்கும் ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லா பிரிவில் இருக்கவங்களும் எல்லா மனுஷங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாத்துக்குமே நீதி வழங்கணும். ஒரு நீதிபதியாக இருந்து எந்த ஒரு வெளி இதுக்காகவும் விட்டு கொடுக்காம சட்டத்தின்படி மட்டுமே இருந்து யாருக்கு சரியான பக்கம் இருக்குதோ அவங்களுக்கு நீதி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நான் நீதிபதியாக இருக்கும்போது கண்டிப்பாக சாதி மத இன வேறுபாடுகள் எதுவுமே பார்க்காம நடுநிலையாக இருந்து எல்லாத்துக்கும் நடுநிலையாக பார்த்து தான் இந்திய நான் நீதிபதியாக இருக்கும்போது எந்த ஒரு சாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் நடுநிலையாக இருந்து இந்திய அரசியல் சட்டமைப்பு தயவுசெய்து. வணக்கம், என்னோடய பேர் புன்னகை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கள்ளக்குறிச்சியில் தான். என்னுடைய அப்பா மயில்வாகனன் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தலைமை காவலராக இருக்கார். அதனால் சிறு வயதிலிருந்தே ஒரு நீதிபதி அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே அப்பா நேரில் பார்த்து எனக்கு சொல்லி வளர்த்ததுனால சின்ன வயசுலேருந்து ஒரு கனவாகவே இருந்தது. அதுக்காகவே சட்டம் படிக்கணும்னு நான் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் சட்டம் தேர்ந்தெடுத்து படித்து கிளாட் எக்ஸாம் எழுதி தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் லா படித்து முடித்தேன். நான் முடிச்சுட்டு 2022 ஒரு வருஷம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே சீனியர் அட்வொகேட் சிவகுமார் அவர்கிட்ட ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் இந்த எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருந்தேன். 2023 கால் ஃபர் பண்ணதில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அப்பா அம்மாவோடைய கனவு அவங்களுடைய ஆசையை மீறி எனக்கு நான் ஜட்ஜ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, என் மூலமாக நிறைய பெண்கள் இந்த துறைக்கு வரணும். எங்கள் ஊரில் என்னை பார்த்து நிறைய பேர் இன்னும் படித்து நல்லா டிகிரி வாங்கி நல்ல ஒரு பொசிஷனில் பவர்ஃபுல்லான இடத்துல வரணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னுடைய தீர்ப்புகள் மூலமாக ஒரு சாதாரண மனுஷனில் ஆரம்பித்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வரணுன்றதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்மணி. நான் நடந்து முடிஞ்ச 2023 சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சியாகியுள்ளேன். என்னோடய ஊர் தியாகராஜபுரம் கிராமம், அதாவது சங்கராபுரம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு குட்கிராமத்தில் நான் தான் முதல் பெண் நீதிபதி இந்த கிராமத்தில். அது அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என் அப்பா அம்மா. அப்பான்றதே சொல்லலாம். முதல் முக்கிய காரணம் அப்பா. ஏன்னா அவர் கடந்து வந்த பாதையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு டைமாக அவர் போராடும் போது அவருக்கு ஏற்பட்ட வலிகள், அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவரோட அனுபவம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. நம்மளால் அப்பாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. ஒரு பொண்ணாக, அது முதல் பொண்ணாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் பொது வாழ்க்கையில் நிறைய பண்ணியிருக்காரு. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பொது உடைமைவாதியாக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனாலும் அங்கங்கே அவருக்கான பலன் கிடைக்காமையோ, அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காமையோ அவர் நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்காரு. அதனோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அவருக்கான வெற்றியோ அவருக்கான அங்கீகாரத்தையோ நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வெற்றி. என்னோடய வெற்றிக்கு அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க. நான் இந்த வயசில் எனக்கு ஒரு 24 ஆகுது. இந்த ஏஜில் நான் உள்ள ஜுடிஷரிக்குள்ளே என்டர் ஆகுறேன். எனக்கு இன்னும் சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் அடுத்தடுத்த கேடர், அடுத்தடுத்த போஸ்டிங் நான் போகும்போது என்னால் நான் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் ஜாதி மதம் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு என்ன கரெக்டான நீதியை வழங்குவேன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளெல்லாம்
சரியாக விசாரித்து அதுக்கான நீதி கரெக்டாக வழங்குவேன்னு நம்புகிறேன். அதை தாண்டி இந்த கிராமத்துலேருந்து நான் வந்ததுன்றது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா முக்கிய காரணம் இங்கே சின்ன சின்ன வயசுலேயே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 18 வயசு வரைக்கும் கூட பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சுருக்கணும், இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் படிக்க வைக்கணுன்ற எண்ணமே இங்கே இல்லை. ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நான் பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு டைம் இப்போ பெண் பிள்ளைகளை நம்பி அவங்க கையை விடுங்க. அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஏன்னா அவங்க எப்போயாவது தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அவங்கள நம்பி விட்டுருக்கீங்க அப்படின்ற அவங்க மனசாட்சி அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவங்க திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. வரும்போதும் அவங்க வெற்றியோடு வருவாங்க. ஸோ ஒரு டைம் அவங்களோட கையை நீங்கள் விட்டு தான் பாருங்கள். விட்டால் அங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்கள நம்புங்க. நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஊர் மக்கள் என்னை எப்படி கொண்டாடுறாங்க, ஊர் மக்களுக்கும் சரி, என்னை வாழ்த்திய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விஜயலட்சுமி. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா களமருதூர் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸ்கூல் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் களமருதூர் கிராமத்தில் இருக்க அருணா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் முடித்தேன். காலேஜ் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் முடித்தேன். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இங்கே உளுந்தூர்பேட்டை மிஸ்டர் எம் கிருபாபுரி சாரோடைய அட்வொகேட் ஆஃபீஸில் தான் நான் ஜூனியராக ஜாயின் பண்ணேன். நான் லா சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து ஊரில் இது வரைக்கும் படிக்காமல் புதுசாக ஒரு கோர்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் லாவே சூஸ் பண்ணேன். அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க, லா ஃபீல்டு வந்து ஃபீமேல்ஸ்க்கு செட் ஆகாது, இதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் இதுலேயும் நம்மளால் கேர்ள்ஸ்னாலேயும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நானாக என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஜட்ஜ் போஸ்டிங் கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நியாயப்படி தீர்ப்பு வழங்குவேன், அதில் உறுதியாக இருக்கேன். படிப்புலேயே எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா போய் 1 வாரம் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கிடுவோம். எங்கள் பொண்ணு தனியாக தான் இருந்து நம்ம எப்படியோ படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கஷ்டப்பட்டு சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கடின உழைப்பால் படித்தவங்க. உங்கள் பொண்ணு நீதிபதி ஆனதுக்கு என்ன சந்தோஷப்படுறீங்களா? நீதிபதி ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் நீங்கள் வந்து அப்பா இல்லாமல் அம்மாவாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி படிக்க வச்சு உங்கள் பொண்ணு சர்ச்சை ஆனதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் பொண்ணு இது மாதிரி சர்ச்சை ஆகுவான்னு அப்படின்னு எல்லாரும் ஊர் ஜனங்க பெருமையாக இப்போ பேசுகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தனலட்சுமி. நான் உளுந்தூர்பேட்டை அண்ணன் சர்க்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். நான் விவசாய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. எங்கள் அப்பா வந்து என்னை சின்ன வயசில் இருந்தே கவர்மெண்ட் ஜாபில் போகணுன்னு சொல்லி தான் வளர்த்தாரு. ஜட்ஜ் ஆகணுன்றது எங்கள் அப்பாவோட கனவு, எங்கள் அம்மாவோட கனவு.
நான் வந்து காலேஜ் சேரும் போதே ஜட்ஜ் ஆகணும் அப்படின்ற ஆம்பிஷனில் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ப்ராக்டிஸை நிறுத்திட்டு என்னால் படிக்க முடியாது. அவ்வளோ ஃபினான்ஷியல் எபிலிட்டி எங்களுக்கு கிடையாது. ஸோ என் தங்கச்சி தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிஸ் போயிட்டே தினமும் வந்து படிக்க ஆரம்பித்தேன். எந்த இன்ஸ்டியூஷன்லையும் அகாடமிலையும் சேர்ந்து நான் வந்து படிக்கலை. என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான். தினமும் படிப்பேன், நோட்ஸ் போடுவேன், ரிவைஸ் பண்ணுவேன், ப்ரீவியஸில் கொஷின் பேப்பரை வச்சு ரிவைஸ் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்படி தான் வந்து என்னோடய ஷெட்யூல் வந்து போச்சு. நான் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிலாம் படிக்கல. எப்போவும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால அந்த ஷெட்யூல்குள்ளே முடிக்கணும் அப்படின்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எக்ஸாமுக்கு வந்து என்னென்னா ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணதால். இது வந்து என்னென்னா என் அப்பாவோட கனவு, நான் ஜட்ஜ் ஆகணுன்றது. அவருக்காக தான், என் அம்மாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம் எழுதினேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் கிளியர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னோடய பெரியப்பா வந்து கோர்ட்டுக்கு வெளியில் சின்னதாக டீ கடை வச்சுருக்கவர். அவர் என்ன சொன்னார்னா, நான் 12th முடிச்சுட்டு டிகிரி முடித்த பிறகு நம்மளேருந்து இங்கேருந்து யாராவது ஒருத்தராவது உள்ளார போயிடணும். நான் வந்து வருஷ கணக்கில் இங்கே வெளில நின்று டீ போட்டு இது பண்ணிட்டுருக்கேன். என் பொண்ணு வந்து உள்ளார போய் உட்காரணும் ஜட்ஜா அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்போயாவது வந்து கஷ்டப்படுறோம், எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, சோர்வாகுது அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னை திருப்பியும் வந்து படிக்க உத்வேகப்பட்டுச்சு. என் அப்பா தான் வந்து என்னென்னா படிப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாரு. அதனாலே வந்து எங்கள் 3 பேரையுமே வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சார். கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 3 பொண்ணு இப்போவே கல்யாணம் பண்ண வச்சுருங்க, என்ன அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இது பண்ணாங்க. எதையுமே அவங்க கண்டுக்கவே இல்லை. என் 3 பொண்ணுங்களும் அவங்க இஷ்டப்படி வேலைக்கு போவாங்க, அவங்க சொந்த காலில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என் அப்பா அம்மா காரணம், என் பெரியப்பா பெரியம்மா, இன்னொருத்தவங்க வந்து என் கோச் ஸ்டாஃபாக இருக்காங்க. என் பெரியப்பா அவர் தான் வந்து என்னை காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி விட்டார். அவர் இல்லைனாலும் என்னால் லா காலேஜ் வந்து சேர்ந்துக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கிடைச்சதால தான் என்னால் வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது.